ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம மீட் யுவர் செல்ஃப் ஒரு செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷூஹோ ஒரு பெரிய ஸ்டோர்ல ஜாலியா டூரிஸ்டா கூடி வந்திருந்தா. லாஸ்ட் எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்த எபிசோட்ல அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல நைட்டு காலைல ஃபுல்லா தவம் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த சாமியார் உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் கூடவே இன்னொரு லேடி அங்க தங்கி இருக்காங்க. அங்கதான் அவங்க வேலை பாக்குறாங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேரு தான் நானாவா. அதாவது ஹெல்ப் வேணும்னா நானாவை கேட்டுக்கோன்னு கூட அந்த ஓனர் சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இவ. அப்போ கரெக்டா ஒரு பையன் வரான். இவன் பேரு யூயூ. யூயூ ஒரு ஜாலியான விளையாட்டு பையன் போல. அங்க வந்துட்டு அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு தங்கி இருக்கா. கிட்டத்தட்ட 1 மாசமா தங்கி இருக்கா. ஆனா அவ முகத்தை கூட நான் பார்த்தது இல்ல. அவ பேரு மைமா தானே. மைமா கொஞ்சம் கீழே வாமா அப்படின்னு கத்தி கூப்பிட ஆரம்பிக்கிறான். நானா பாக்குறா, இங்க பாரு அந்த பொண்ணு அவ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப வெளியே அடுத்தவங்க கிட்ட பேச பிடிக்காது. கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல அவ வராம இருக்கிறது அவ இஷ்டம். கூப்பிடுறது நம்ம கடமை அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கான் அந்த யூயூவும். சரியா அதே நேரம் யாவ் ஷூஹோ 2 பேரும் உள்ள வராங்க. யாரு நீங்க தான் புதுசா குடி வந்திருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு வாலண்டியரா அந்த யூ கையை கொடுத்துட்டு இருக்கான். ஆமா அப்படின்னு சொல்ல போன் நம்பர் கொடுங்க, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹோட்ட கல்ல போட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பாக்குறா, சரியான கல்ல பார்ட்டி போல அப்படின்னு. என் போன் உடஞ்சிருக்குங்க, சோ என்னால இப்போதைக்கு நம்பர் ஸ்கேன்லாம் பண்ண முடியாது, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம யாவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஷூஹோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்க ரூம்ல போய் தூங்கறதுக்கு போயிடுறா. இன்னைக்கு நிறைய போட்டோஸ் எல்லாம் ஷூஹோ எடுத்திருக்கா. அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி அதுல என்னென்னலாம் முக்கியமா நோட்ஸ் எழுதணுமோ மறக்காம இருக்கிறதுக்கு அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சிடுறா. தூங்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஷூஹோ இவ கூட சாப்பிட்டுருப்பால ஃப்ரெண்டோட போயிட்டு. அப்போ சாப்பிட்டப்போ ஏண்டி இவ்வளவு காரமா சாப்பிடுற, அறிவிருக்கா இல்லையான்னு ஃப்ரெண்டு பயங்கரமா திட்டிருந்திருக்கா. அந்த ஞாபகம் எல்லாம் அவளுக்கு வந்துருது. நைட் ஆனா தூக்கமே அவளுக்கு வர மாட்டேங்குது. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லேசா தூக்கம் வருது. ஏஞ்சிடுறா. ஷூஹோ பாக்குறா, நைட்டு கதவை ஜன்னலை சாத்தாம விட்டுட்டா போல, அதனால நிறைய கொசுவா கடிச்சு வச்சிருக்கா அவள. இது வேற டார்ச்சர் பண்ணுதே அப்படின்னு ஷூஹோ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வரா. அழகா அவளுக்கு வெளியே உட்காந்து புக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா குட்டி இடம் ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு பூனை ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. அதுட்ட போயிட்டு ஷூஹோ, என்னோட பேரு ஷூஹோ, உன் பேர் என்ன, உன்னையும் கொசு கடிச்சுச்சா, நைட்டு ஃபுல்லா தூங்காம கஷ்டப்பட்டியா அப்படின்னு கதை பேசிட்டு இருக்கா. அடுத்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு கீழே இறங்கி போறா. அப்ப அந்த மைமா அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு பேரு தாமையா. இவன் தான் யூ லூசு மாதிரி மைமான்னு தப்பா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். என் பேரு தாமை அப்படின்னு அவ சொல்ல, ஓ சாரி நீங்க தான் வெளியவே வராம இருந்த பொண்ணா, காஃபி குடிக்கலான்னு வந்தேன், நீங்க குக் பண்ணுங்க அப்புறமா நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஷூஹோ சொல்றா. இல்ல நான் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நிறைய பண்ணிட்டேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு தாய்மா கேக்குறா. கண்டிப்பா சாப்பிடலாமே அப்படின்னு ஷூஹோவும் சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அம்மா ஏன் வேலையை விட்டுட்டு இங்க ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு தாய்மா கேட்டுட்டு இருக்கா. அதுவா சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பதிலாம் பெருசா சொல்லாம ஷூஹோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. நைட்டு ஃபுல்லா கொசு கடிச்சிருச்சு போல, என்கிட்ட ரிப்பேலன்ட் ஸ்ப்ரே இருக்கு, அதை எடுத்து ரூம்ல போய் அடிச்சு விட்டுருங்க, இன்னைக்கு நைட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க, அப்போ கொசு இருக்காதுன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹோ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன வேலை பாத்தீங்க அப்படின்னு நிறைய விஷயத்த பத்தி தைமா கேட்க ஆரம்பிக்கிறா. அதுவும் ஒரு வார்த்தைக்கும் கேட்கலாமா வேண்டாமா இல்ல ஓவரா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு ஷூஹோ பாக்குறா. ரொம்ப கூச்ச சுபாவம் பொண்ணா இருப்பா போலன்னு. நான் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்தேன், பீஜிங்ல இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல் இது அப்படின்னு சொல்ல, அப்படியா, அதை விட்டுட்டு ஏன் இங்க வரணும் அப்படின்னு ஏதோ கேள்வி எல்லாம் தாய்மா கேட்டுட்டே இருக்கா. ஆனா இந்த இடம் ரொம்ப அழகா தான் இருக்கும், போன் உடைஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன், சரிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் அடுத்தவங்க யாராவது நம்மள கான்டாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்ல ஷூஹோ பாக்குறா. என் அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ சரி ஓகே நான் குக் பண்ணதால நீங்க பாத்திரத்தை கிளீன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு தாய்மா அங்க இருந்து கிளம்பி போறா. ஷூஹோ ஓகேன்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு வெளியே எட்டி பாக்குறா. அவளோட ரூம்க்கு பார்த்தா வாசல்லே ஒரு புக் ஒண்ணு இருக்கு, பொழுது போறதுக்கு இந்த புக்கை படிங்க அப்படின்னு. தாய்மா அதை கூட நேர்ல கொடுக்காம எழுதி வச்சுட்டு ஓடி போயிருக்கா பாருன்னு சொல்லிட்டு ஷூஹோ உள்ள போறா. அந்த ரிப்பேலண்ட் இருக்குல்ல, மஸ்கிட்டோ ரிப்பேலண்ட், அதையும் வச்சுட்டு போயிருக்கா தாய்மா. அதெல்லாம் நல்லா ஃபுல்லா அடிச்சு முடிச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே ஷூஹோ புக்கு படிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஓடிட்டே இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டலோட ஓனர் லேடி ஒருத்தி இருந்தால, அவளோட பேரு சீச்சி. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அம்மா வீடும் பக்கத்துல தான் இருக்கு. அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னம்மா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்க அவங்க அம்மா சொல்லிருக்காங்க, என்னத்த சொல்றது, உன் தம்பி ஷியா இருக்கான்ல அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷியா யாருன்னா லாஸ்ட் எபிசோட்லயே இந்த வுட் கிரீச்சர் எல்லாம் பண்றவன், அது பயங்கரமா திட்டிட்டு எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு மாஸ்டர் டே சண்டை போட்டுனால அந்த பையன் தான். உன் தம்பி ரொம்ப பண்ணிட்டு இருக்காண்டி, நான் சிட்டிக்கு போயே தருவேன், ஷாங்காய் பீஜிங் போயே தருவேன்னு சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
காலையில ஆகுது அடுத்த நாள். ஷூஹோ மறுபடியும் கீழ இறங்கி வந்துட்டு இருக்கா. இன்னும் அந்த சாமியார் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு காலையில ஆச்சுன்னா காது கேட்காது. ஈவினிங் தாம்மா கண்ணு முழிப்பாரு. அவரை கண்டுக்காத. இந்த இடத்துல உனக்கு ஏதாவது வேலைன்னா என்கிட்ட சொல்லு. நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்க, நான் பீஜிங்ல வேலை பாக்குறேன். ஆனா என்னோட ஊரு சிங்டாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹோ சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, என் பையனும் மருமகளும் கூட அந்த ஊர்ல தான் இருக்காங்கன்னு சொல்ல, ஆண்டி ஆனா அது ரொம்ப பெரிய ஊரு. அதுல இருக்க எல்லாரையும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஷூஹோ சொல்றா. இல்ல இல்ல, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நம்ம எல்லாம் இப்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அந்த ஆண்டி வாலண்டியரா அவகிட்ட க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஷூஹோ சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கா. இங்க நம்ம அவங்க பாட்டி இவங்க எல்லாம் அந்த ஒரு பெரிய எம்ப்ராய்டரி ஒர்க் ஷாப் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. குட்டியா ஸ்டால் மாதிரி போட்டு விக்குவாங்க போல அந்த இடத்துல. கரெக்டா ஷூஹோ அங்க வந்துடுறா. பாட்டி எல்லாமே செம்ம கியூட்டா இருக்குன்னு சொல்ல, உனக்கு எது வேணும்னு சொல்லு, ஃப்ரீயா எடுத்துக்கோ அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சாச்சா, அடுத்தவங்க உழைப்பு அப்பெல்லாம் எடுத்துக்க கூடாது, நான் அப்புறமா அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். நான் வந்துட்டு மெயின் மார்க்கெட்டுக்கு போறேன், போனை சர்வீஸ் பண்ண கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, யாவ் பாக்குறான். அது எப்படி தப்பான டைரக்ஷன்ல கரெக்டா போயிட்டு இருப்ப, நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாவ் ஷூஹோவை, பாட்டி நான் அவளை டிராப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சுத்தி ஒரே இடத்து வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஷூஹோ கேக்குறா. சுத்தி ஒரே இடத்துக்கு வரல, ஆனா ரொம்ப தூரம் சுத்து பாதையில போறோங்கிறது உண்மைதான். நீங்க சுத்தி பார்க்க தானே வந்த, அதான் இந்த பாரு இந்த ஆறு எவ்வளவு அழகா இருக்கு. ஸ்கூல் படிக்கும் போதுலாம் நான் டெய்லி வருவேன் தெரியுமா, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஷூஹோக்கு யாவ் பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஷூஹோ பாக்குறா, சின்ன வயசுல உன் வாழ்க்கையும் ஒரு கொடுத்து வச்ச வாழ்க்கை தான் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா அப்படிதான், நான் கூட மேக்ஸ் எல்லாம் படிக்கும் போது புலி மாதிரி படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யாவ் சொல்றான். அப்படியா, எங்க இந்த ஃபார்முலா கரெக்டா இல்லையான்னு சொல்லணும் ஒரு ஃபார்முலாவை சொல்ல, பைத்தியமானி ஸ்கூல் படிக்கும் போது படிச்சதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருப்பாங்களான்னு கிண்டல் பண்ணிட்டு யாவ் அங்க இருந்து போறான். மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு கூட்டு வந்து விட்டுறான். போன் சர்வீஸ் பண்ற கடை நாளைக்கு தான் இருக்கும், நாளைக்கு பாத்துக்கோ அப்படின்னு. மறுபடியும் ஒரு ஹோட்டலுக்கு ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்ல ரெண்டு குட்டி பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதுங்க கூட நம்ம யாவ் ஜாலியா போய் சுத்திட்டு இருக்க. ஷூவா போய் உட்கார்றா. என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அந்த சீச்சி இருக்கால, அவளோட தான் இந்த ஹோட்டல், அதாவது அந்த ஸ்டோர் ரூமையே மேனேஜ் பண்றால அவளோடது. அவளை யாவ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறான். அக்கா எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போதே யூ அதான் பிளே பாய் இருக்கான்ல, அவன் வந்துடுறான். சரி இப்ப நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்க, இன்னும் போன் சர்வீஸ் பண்ணல, கொஞ்சம் அவசரப்படாதீங்க, சர்வீஸ் பண்ணிட்டு கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹோ சொல்றா. நம்பர் வாங்கலான்னு பார்த்தா அது முடிய மாட்டேங்குதேன்னு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஷூஹோ ஓரமா உட்காந்து ஜாலியா புக் படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அங்க சாப்பாடு வருது. ஷூஹோ சைட் டேபிள் எட்டி பாத்துட்டு இருக்கா. அங்க இந்த சீச்சி இருக்கால, அதான் யாவ் அக்கான்னு கூட கூப்பிட்டு இருந்தான்ல, அந்த லேடி ஒரு பொண்ணை கூட்டு வந்து நம்ம யாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, அதாவது பிளைண்ட் டேட் மாதிரி. இதை பார்த்துட்டு நம்ம ஷூஹோ சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்போனே பக்கத்துல சர்வ் பண்ண பொண்ணு இந்த சீச்சி இருக்காங்கல்ல, யாவோட கசின் மாதிரி, தூரத்து சொந்தம், கிராமத்துக்குள்ள ஒருத்தங்க சொந்தமா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. எப்படியாவது யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. யாவுக்கு இப்ப 32 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணாம சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய கவலை இருக்கு அப்படின்னு சொல்ல, ஷூகோ பாக்குறா யாவ. அப்ப இந்த குட்டி பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, ரெண்டு குட்டி பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம ஷூகோ சாப்பிடுறதே வாயை பொழுந்து பாத்துட்டு இருக்காங்க. ஷூகோ அந்த ரெண்டு பேருக்கும் இந்த பீட்சா மாதிரி இருக்கு, ஆளுக்கு ஒரு துண்டு கொடுக்குறா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுல ஒரு குட்டி பொண்ணை பார்த்து அந்த சர்வ் பண்ற லேடி சொல்றா, இந்த பொண்ணு யார் தெரியுமா, அந்த சீச்சி இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணுதான் சொல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, கல்யாணமும் ஆயிடுச்சு, அப்புறம் டிவோர்ஸும் ஆயிடுச்சு, இவங்க இங்கதான் அம்மா கூட இருந்துட்டு இருக்காங்க, தனியா ஒரு வீட்டை தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஷூஹோக்கு சொல்லிட்டு இருக்கா. ஷூஹோ அப்பப்ப பாக்குறா. இவ பாக்குறத தெரிஞ்சுட்டு யாவுக்கு அசிங்கமா இருக்கு. அக்கா அக்கா என்னை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து சொல்றதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனே வெக்கப்பட்டு இருக்கான். என் தம்பி குதிரையெல்லாம் ஓட்டுவாமா, அவனே பாத்துக்குவான் அப்படின்னு வந்திருக்க பொண்ணுகிட்ட அவங்க அதிகமா ஏத்தி சொல்லிட்டு இருக்காங்க. யாவ் வெக்கத்துல கூனி கூறிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்பி பாக்குறான். ஷூஹோ அந்த இடத்துல இல்ல, கிளம்பி போயிருக்கா. பக்கத்துல இந்த வுடன் காப் பண்றாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் போயிருக்கா. இவ பாட்டுக்கு போய் எல்லாத்தையும் சுத்தி பாத்துட்டு இருக்கா, போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துலதான் ஷியா உட்காந்துட்டு இருக்கான். இங்க இருந்து கிளம்பி போக போறேன்னு சொல்றான்ல, இவன் சிலையை செஞ்சதுக்கு மாஸ்டர் கூட திட்டினாரு. அந்த சிலைய ஓரமா தூக்கி போட்டிருக்காங்க. ஷூஹோ நேரம் அதுகிட்டதான் போறா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, யார மாதிரி பண்ண அப்படின்னு கேட்க, அந்த பையன் பாக்குறான் ஷியா. என் அக்காவை நான் மாடலா வச்சு பண்ண அப்படின்னு சொல்றான். ஏன் அக்காவும் இப்படிதான் இருப்பா, ஒருவேளை உலகத்துல எல்லா அக்காங்களும் இப்படிதான் சிறுமூஞ்சா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ சிரிக்கிறா. இவன் பண்ணது ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு அவ சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு ஷியாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை நீங்க வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷியா அவளுக்கு ஒரு குட்டி பொம்மை கொடுக்குறான். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ அதையும் போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறா. எல்லாரும் பாசமா இருக்காங்க அப்படின்னு. மறுபடியும் வெளியே வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கா, பூனைங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் அவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்பதான் அவர் கண்ணு முழிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஜாலியா பூனைக்கு ஊட்டி விட்டுட்டு அவ டைமை ரொம்ப சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. எவ்வளவு ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா.
இங்க வந்து ஷீச்சி இருக்காங்கல்ல, அவங்க பையனை பத்தி புலம்புறாங்க. என் பையன் பாருடா ஷாங்காய் போயே தீருவேன்னு சொல்றான், ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்றான், பொண்ணா பையனான்னு கூட தெரியல, நம்ம ஊர்ல ஏற்கனவே டவுனுக்கு போறேன்னு போயிட்டு சில பசங்க கெட்டு போயிட்டாங்க, எனக்கு கவலையா இருக்குடான்னு சொல்ல, சரிக்கா விடு நான் அவனை கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு யாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாவ் மறுபடியும் அந்த எம்ப்ராய்டரி நடக்கிற ஷூட்டிங் இடத்துக்கு வந்துடுறான். இங்க வந்து அவன் நின்னுட்டு ஷூட்டிங் எல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது யாவோட அம்மாவும் இதே மாதிரி எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணுவாங்க போல எக்ஸிபிஷன் நடக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்துருது. நல்லா யாவ் இப்ப பப்ளியா சப்பியா இருந்திருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஷூட்டிங் ஒரு வழியா முடியுது. யாவ் அங்க இருக்கிற ஒரு பாட்டி கிட்ட வந்துட்டு, பாட்டி போதும் கண்ணு வலிக்கு போகுது, எம்ப்ராய்டரி பண்றதை நிறுத்துங்கன்னு சொல்ல, நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து எவ்வளவு நேரம் தெரியுமாடா போடுவோம், உங்க அம்மா அப்படியே மின்னல் மாதிரி போடுவா, பாவம் நீ ஸ்கூல் படிக்கும் போது இறந்து போயிட்டா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க, அம்மாவை மிஸ் பண்றியா அப்படின்னு கேட்டு யாவ் ஆமான்னு தலையாடுறான். மறுபடியும் யாவ் அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். பாட்டி சமையல் பண்ணிருக்காங்க, கூட சேர்ந்து யாவ் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ யாவோட தம்பி எங்க வந்துடுறான். யாவோட தம்பி பேரு யுவான். ரெண்டு பேரும் யாவும் யுவானும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, சின்ன பையன்டா யுவான், அவன்கிட்ட போய் இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துட்டு நீ சண்டை போட்டுட்டு இருக்கன்னு பாட்டி கேட்க, பாட்டி என் தம்பி அவன் என்ன மரியாதை இல்லாம அடிக்கிறான், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு பாட்டிக்கிட்டே அடுத்த நேரா சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. யாவும் யுவானும் ஒன்னா போயிட்டு சாப்பிடுறதுக்கு உட்காடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஷியா வந்துடுறான். இவங்க கிட்ட பேசுறதுக்காக நம்ம யாவ் தான் கூப்பிட்டு விட்டுருப்பான் போல, வெறும் கையோட வராம பெரிய கறி தூண்டு எடுத்துட்டு வந்து பாட்டி கிட்ட கொடுக்குறான். பாட்டி உள்ள போயிட்டு இடா சமைச்சிட்டு வர அப்படின்னு போறாங்க. யாவ் பாக்குறான், என்னடா ஏதோ டவுனுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தியாமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்லண்ணே, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க ஆரம்பிக்கிறான். இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஊருக்கு கூப்பிட்டுட்டே இருக்கான், நானும் போக மாட்டேன்னு சொல்லி பார்த்தேன், ஆனா எனக்கு இங்க பிடிக்கலண்ணே, இங்க நிறைய பொருள் விற்கவே மாட்டேங்குது, இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம கையில வந்து இதெல்லாம் செய்ய முடியும், யாருக்கும் அதோட வேல்யூவே தெரியல, இதோ இந்த பையன் தான் என்னோட ஃப்ரெண்டு, அங்க ஷாங்காயில ஹோம் ஸ்டே மாதிரி வச்சிருக்கான், அவனுக்கு அங்க உட் கார்விங் பண்றவங்க நிறைய பேரை தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கான், அதான் நான் ப்ளீஸ் நீ அம்மா கிட்ட பேச அப்படின்னு கெஞ்சி பாக்குறான். மாஸ்டர் கிட்ட என்ன சொல்ல போற அப்படின்னு யாவ் கேக்குறான். சும்மா கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு அங்க வேகமா ஷியா சொல்ல, அப்படின்லாம் சொல்லக்கூடாது, உன் மாஸ்டர் அவரு, முறைப்படி அவர்கிட்ட சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு தான் போகணும், நான் உங்க அம்மா கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்ல யுவான் பாக்குறான். ஹை கலக்கல் ஷியானா, நீ டவுனுக்கு போற அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். பாட்டி கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம ஷூஹோ உள்ள போயிட்டு பாட்டிக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க ஷியா கிளம்பி சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வரதுக்குள்ள அதுக்குள்ள யா போன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசிடுறான். அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, இப்பதான் யாவ் எனக்கு பேசினா, உனக்கு வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க சொல்லி என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான், நீ பெரிய பையன் ஆயிட்டடா, 22 வயசு ஆகுது, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா உன் மாஸ்டர் உனக்கு 6 வருஷமா குருவா இருந்துட்டு இருக்காரு, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, நீ அங்க போயிட்டு டவுன்ல நீ சம்பாரிச்சு நீ உன்னை பாத்துக்கோ, அம்மாக்கு காசு அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டுறவே பற்றாத, ஏன் சொல்லு, அம்மா இங்க வேலை பாக்குறேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு பெருசா எந்த கஷ்டமும் கிடையாது, சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, உன் அக்கா எல்லாம் இங்கதானே இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அவன் பாக்குறான், அம்மா நான் டவுனுக்கு போவேன், நிறைய சம்பாதிப்பேன், பெரிய மாளிகை மாதிரி உன்னை வீடு வாங்கிட்டு உன்னை கூட்டு போயிட்டு ஜாலியா பாத்துக்குவேன்னு சொல்ல, உன் பொண்டாட்டி எங்க வச்சு நல்லா பாத்துக்கோ, அது போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஷியாக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இங்க அடுத்து யாவ் கிளம்பி அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்துல ஹோட்டல் வச்சிட்டு இருக்கான், அங்க போயிடுறான். இன்னொரு குட்டி பாப்பா இருந்தால அந்த குட்டி பாப்பாவோட அப்பா தான் அந்த ஃப்ரெண்டு. யாவ் அங்க போயிட்டு அவன் ஃப்ரெண்டு செய்யறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஷியாவை பத்தியும் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவனோட தம்பி யுவானை பத்தியும் பேசுறான். எத்தனை தடவை சொன்னாலும் ஸ்கூலுக்கு கிளம்பி போக மாட்டேங்கிறான்டா, பக்கத்து ஊர்ல தானே படிக்கிறான், எங்க அப்பா அங்கதான் அவனை தங்கி படிக்க வச்சிட்டு இருக்காரு, ஆனா போகவே மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறான், இதெல்லாம் ஒரு அசிங்கமாடா, அவனுக்கு போக வேண்டியதானு கேட்க, அவனுக்கு போக பிடிக்கலனா இங்கே ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்து விடு, உன் கூட இருந்தா இப்ப அவன் என்ன குறைஞ்சிட போறான் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல குட்டி பாப்பா பாத்துட்டு யாவ் கொஞ்சம் ஆரம்பிக்க, கொஞ்சம் தோணுதுல, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பெத்துக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேக்குறான். குட்டி என்ன அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு யாவ் சொல்றான். உடனே இந்த குட்டி பாப்பா இவனை அப்பான்னு கூப்பிடுது, பாத்தியா நான் அப்பாவாயிட்டேன், அப்பாவாவது அவ்வளவு ஈஸிடா அப்படின்னு யாவ் கிண்டல் பண்ண, அடி பாவி அங்கிள் வந்தோன்னா அப்பாவை மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அவரும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஷூகோ தூங்குறதுக்கு ட்ரை பண்றா. டெய்லி நைட் ஆனா அவளுக்கு தூக்கம் வரதுல பிரச்சனை இருக்கு. இன்னைக்கும் வரவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பி நேரா கீழே வந்துடுறா. அப்ப பார்த்தா நானான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணும் கீழே வெயிட்டிங்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம தாய்மான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாலே, அவ்வளவு இங்க இருந்தா சமைச்சிட்டு இருக்கா. இங்க பாரு தாய்மா சூப்பரா சமைப்பா, சாப்பிடுறியா அப்படின்னு கேட்க ஷூகோ பசிக்கலன்னு சொல்றா. பசிக்காத மாதிரிதான் இருக்கும், அப்புறம் பசிக்கும், இருந்தாலும் இவளுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஷூஹோக்கு ஒரு பெரிய பவுல் நிறைய நூடுல்ஸ் போட்டு கொதிக்க கொதிக்க சூப் அதுல ஊத்தி சில்லி எல்லாம் போட்டு தராங்க. செம்மையா இருக்கு அப்படின்னு ஷூஹோ சொல்றா. தாய்மா நல்லா சமைப்பா, ஆனா அவளுக்கு பாத்திரம் தேய்க்க பிடிக்காது. சோ அவ நல்லா சமைக்கிறத நான் சாப்பிட்டுட்டு பாத்திரம் தேய்க்கிறது கிளீன் பண்றதெல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு நான் சொல்றா. பரவாயில்லையே நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு ஷூஹோ சொல்லிட்டு இருக்கா.
மறுபடியும் இவகிட்ட என்ன வேலை பாக்குற அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. நானா லாபி மேனேஜரா இருந்தேன் ஷாங்காயில ஒரு ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க. அதுவா சும்மா ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோஹோ சொல்லிட்டு இருக்கா. அப்போ தாய்மாவை பார்த்து நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணு வந்துட்டு ஆன்லைன்ல வெப் நாவல்லாம் வரும்ல அதை எழுதுற பொண்ணா. ஏய் நான் ரைட்டர் எல்லாம் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்லிக்கிட்டு இருக்கா. கூட இருக்க நானாவும் ஒரு ரைட்டர் தானா, எல்லாருமே இங்க தங்கியிருந்து அமைதியா இருந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சுகோ சாப்பிட்டு முடிக்கிறா. அடுத்த நாள் காலையில நேரா கிளம்பி அந்த போன் சர்வீஸ் பண்ற இடத்துக்கு போயிடுறா. அவங்க பார்த்துட்டு உங்க போன்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஜஸ்ட் ஸ்கிரீனை மட்டும் மாத்தினா போதும், ஆனா ஸ்கிரீன் வரதுக்கு ஒரு 3 days ஆகும், இப்ப கொடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு ஒரு நம்பரை கொடுங்க கால் பண்றேன்னு சொல்ல, என்கிட்ட நம்பர் இல்ல, நீங்க உங்க நம்பர் கொடுங்க, 3 daysக்கு அப்புறம் நான் கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஷோகோ நம்பரை வாங்கிக்கிறா. பக்கத்துல ஒரு கடை தான் இருக்கு, அதான் யாவ கூட லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு அட்ராக்ஷன்லயே சுத்திட்டு இருந்தால அந்த பொண்ணு கடைக்கு வந்துட்டு ஏதாவது அலாரம் மாதிரி இருக்கா, வாட்ச் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் இப்ப யார் வாங்குறா, அலாம்லாம் நாங்க விக்கிறது இல்ல, வாட்ச் எல்லாம் எங்களை மாதிரி சின்ன கடையில இருக்காது, எல்லாம் போன் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லனா டவுன்ல போய் தான் வாங்குவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு எதுக்கு காசு செலவு பண்ணிட்டுன்னு ஷூஹோ நினைக்கும் போது, அம்மா கியூட்டி பை மேல எப்படி உங்களை ஏத்திக்கிட்டாருன்னு அந்த பொண்ணு கேக்குறா. அதுவா நான் மாட்டு சாணியில காலை வச்சுட்டேன் அப்படின்னு ஷூஹோ சொல்றா. ஓ அவ்வளவுதானா, அப்ப அடுத்த தடவை நானும் மாட்டு சாணியில காலை வச்சுட்டு அந்த குதிரையில ஏறிடுவேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு, என் பேரை மறந்துடாதீங்க, சைனீஸ் நேம் ரொம்ப போரிங்கா இருக்கு, சோ நானே எனக்கு கேண்டின்னு பேர் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, கேண்டியா பேர் நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷூஹோ அங்க இருந்து கிளம்பி வரா. இந்த ஷியா வந்துட்டு இருக்கான் மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்காக. மாஸ்டர் பாக்குறாரு, என்னடா திருன்னு முடிச்சிட்டு இருக்க, எதுக்கு வந்திருக்க, ஒர்க் ஷாப்க்கு போகாம வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்க, மாஸ்டர் நான் கொஞ்ச நாள் சிட்டிக்கு போலான்னு இருக்கேன், போய் எங்க வேலை பார்க்கலான்னு இருக்கேன், அதான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, மாஸ்டர் அப்செட் ஆயிடுறாரு. சரிப்பா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. எந்த பதிலும் கூட திரும்ப பேசவே இல்ல. இங்க ஷூஹோ மறுபடியும் இன்னைக்கு வேட்டைக்கு கிளம்பிடுறா. போயிட்டு ஒரு இடமா பார்த்து நல்லா புது புது ஹோட்டலா கண்டுபிடிச்சு சாப்பிடுறா. நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறா. ரூம்க்கு வந்துட்டு இருக்கா. அப்ப இந்த குட்டி பிள்ளைங்க இருக்கோங்கல்ல, அந்த பிள்ளைங்க 2 உட்காந்துட்டு எறும்ப வந்து சுத்தி வட்டம் போட்டுட்டு, எறும்பு வெளியே வரல பாத்தியா அப்படின்னு விளையாடுதுங்க. அங்க ஷூஹோ வந்துடுறா. அந்த குழந்தை கையில பொம்மை வாட்ச் ஒண்ணு கட்டியிருக்கு. நம்ம டைம்லாம் கரெக்டா ஓடும், ஆனா சும்மா காமெடியா இருக்கும்ல அந்த மாதிரி வாட்ச். ஷூஹோ அதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற கடையில நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு, போன் சரியா போனதுக்கு அப்புறமா இந்த வாட்சை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு பத்திரம் மாதிரி அந்த குழந்தைங்க கையில எழுதியும் கொடுத்துட்டு அந்த வாட்சை வாங்கி தூக்கிட்டு ஓடி போயிடுறா. அதுங்களும் கையில ஸ்நாக்ஸை வச்சுட்டு கையில இந்த வில் பேப்பரையும் வச்சுட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஷூஹோ மறுபடியும் அவளோட ரூம்க்கு ஓடி வந்துடுறா. புக் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறவ கிட்ட அந்த மெடிடேஷன் பண்ணுவார்ல அவர் வந்துடுறாரு. மா நான் டீ ரெடி பண்ண போறேன், அது ஒரு கலைன்னு உனக்கு தெரியும்ல, அதை பத்தி சொல்லி கொடுக்கவா அப்படின்னு கேட்க, உடனே ஷூகோ பாக்குறா வர வழியே இல்ல, இதோ வரேன் சார் அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்கா. பாத்தியாமா இப்படிதான் அந்த டீ கப்ப கழுவணும், சுடுதண்ணில கழுவணும், அப்பதான் அதோட பழைய டீயோட வாசம்லாம் அதை விட்டு போயிடும். இப்ப நீ கத்துக்கிட்டது இந்த புக்கோட முதல் பக்கம் மட்டும்தான், இதுக்கப்புறம் என்னெல்லாம் திரும்ப இருக்குன்னு சொல்ல ரொம்ப பெரிய கதையா போகும் போலயே அப்படின்னு ஷூகோ பாத்துட்டு இருக்கா. சின்சியரா கத்துக்கணும்னு நினைச்சிட்டு அவளும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு இருக்கா. அவரும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. டீ எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ஒரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்றது கொஞ்சம் கடியா இருக்கு அப்படின்னு ஷூகோ சொல்றா. அது என்னவோ கரெக்ட் தான் அப்படின்னு டீ குடிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு போன் ஒண்ணு வருது. அவன் போனை பேசி முடிச்சிட்டு மத்த 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது, இந்த பாட்ரி எல்லாம் செய்வாங்கல்ல அவங்க நம்ம கிராமத்துக்கு வரலான் இருக்காங்க, அதுக்கான எக்ஸிபிஷனையும் நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானே பண்ணிடலாம் அப்படின்னு மத்த 2 அசிஸ்டன்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாவுக்கு மறுபடியும் ஒரு போன் வருது. அட்டன் பண்ணி பாக்குறான். பார்த்தா நம்ம ஷூகோவோட அம்மா தான் போன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் இவனோட போனை வாங்கி தானே அம்மாக்கு போன் பண்ணா, அதனால அவங்க போன் பண்ணிடுறாங்க. ஷூகோட போய் ஓடி போய் யாவ் போனை கொடுக்குறான். இல்லடி நீ போனே அட்டன் பண்ணலையா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன் சித்தி இருக்காங்கல்ல பக்கத்துல அவங்க கூட வந்திருக்காங்க, உன் ஹோட்டல்லயே அவங்களுக்கு ரூம் வேணுமா, இந்த 20% ஆஃபர் இருக்குதானே நீ ஸ்டாஃப்னால அப்படின்னு கேட்க, ஆண்டி அந்த இடத்துல வந்து சர்வீஸ் அவ்வளவு சரியில்லை, நான் வேற ஹோட்டல் பார்த்து தரேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, உங்க பட்ஜெட் சொல்லுங்க நான் பேசி தரேன் அப்படின்னு நம்ம ஷூகோ சொல்றா. சரிமா அப்படின்னு அவங்களும் போனை வச்சுட்டு 2 பிள்ளைங்களை பெற்றிருக்க, முத்து மாதிரி பெற்றிருக்க, ஒண்ணு எவ்வளவு திறமையா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி அவங்க அம்மா கிட்ட புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஷூகோ மறுபடியும் உள்ள வந்து உட்கார்றா. யாவ் பாக்குறான். வேலையை விட்டு ஓடி வந்த கதையா இன்னும் உங்க அம்மா கிட்ட சொல்ல போல அப்படின்னு கேட்க, அவங்க கண்டபடி ஏதாவது யோசிச்சுப்பாங்க, அதான் சொல்ல அப்படின்னு ஷூகோ சொல்றா. கடன் எதுவும் வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிட்டு வந்துட்டியா, அதனாலதான் போன் கூட யூஸ் பண்ணாம இருக்கியா அப்படின்னு யாவ் கேக்குறான். ஷூகோ சிரிக்க ஆரம்பிக்கிறா. மெடிடேஷன் மாஸ்டர் பாக்குறாரு. டீயோட அடுத்த லெசனுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாரு. யாவ் பாக்குறான். நீங்க 2 பேரும் அடுத்த லெசனுக்கு போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அதுக்கு போறேன், இந்த ஸ்கூல்ல சேர மாட்டேன் அப்படின்னு என் தம்பி யுவான் அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்ல, அவன் அடம் பிடிக்கிறான்னா வேற ஏதாவது ஸ்கூல்ல பக்கத்திலேயே சேர்த்து விட வேண்டியதானே, எதுக்காக அங்க போய் சேர்த்து விடணும் அப்படின்னு கேட்க, அது அப்படிதான் எங்க அப்பா அப்படி ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாவ் அங்கிருந்து கிளம்பி போறான். ஷூஹோ பாக்குறா. இந்த கதையை பதிக்க முடியாது போலன்னு, சரி நானும் அப்புறமா வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு அவளும் கிளம்பி போயிடுறா. நம்ம மாஸ்டர் பாக்குறாரு. அதான் உட் மாஸ்டர்
மாஸ்டர் இருக்கார்ல கார்வர், அவர் அங்க போயிட்டு ரொம்ப சோகமா உட்காந்து அவர் பாட்டு குடிச்சிட்டு இருக்க இவரை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இங்க நம்ம யாவ் வந்திருக்கான். என்னாச்சு அங்கிள், ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு கேட்க, இல்லடா ஷியா போறதுலயும் என்ன தப்பு இருக்கு, எந்த தப்புமே கிடையாது. இப்போ கவர்மெண்ட் என் கையில இந்த பொறுப்பை கொடுத்தது, இந்த கலையை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்றாங்க, ஈஸியா இருக்கு, விலை கம்மியா இருக்கு, உடனே கிடைக்குதுன்னு மிஷின் கட்டிங்க போறாங்க. அதனால எனக்குலாம் வந்துட்டு மரியாதையே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்ல யாவ் பாக்குறான். அங்கிள் என்னதான் இருக்கட்டும், கையில செய்யற ஒரு கைவினை பொருளுக்கு எதுவும் ஈக்குவல் ஆகாது. சில பேர்கிட்ட காசு இல்லாம அதை அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா காசு இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் உங்களை தேடி வருவாங்க. இந்த படைப்புக்கு முன்னாடி உங்களுக்கு தலை குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க. ஜஸ்ட் எங்கேயோ வாங்குற மிஷின்ல செஞ்ச பொருளுக்கு அந்த மரியாதை கிடைக்காது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். பேசி இவரை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு யாவ் மறுபடியும் வீட்டுக்கு வரான். பாட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி உள்ள போங்க, எவ்வளவு நேரம் வேலை பாப்பீங்க அப்படின்னு கூப்பிட்டு பாட்டியை கூட்டு போய் உட்கார வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். பக்கத்து அபார்ட்மெண்ட்ல தான் நம்ம ஷூஹோவோட வீடு இருக்கு. எட்டி பாத்துடுறா. பாட்டியை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான், நல்ல பேரு அப்படின்னு சொல்லிட்டு யாவ் மேல இருக்க மரியாதை ஷூஹோக்கு இன்னும் அதிகமாயிடுது. சின்ன வயசு ஞாபகத்துக்கு போயிடுறா. நம்ம ஷூஹோவும் அவ அக்காவும் சின்ன வயசுல இருந்து சண்டை போட்டு அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. பாட்டி தான் சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்காங்க இவங்க தங்கும் போதெல்லாம். பாட்டி நான் ஊருக்கே போல பாட்டி, உன் கூடயே இருந்துடுறேன், இங்கே வந்துட்டு நான் பாட்டுக்கு ஒரு காய்கறி கடை போட்டுக்குவேன், இல்லைன்னா பழக்கடை போட்டுக்குவேன், ஸ்ட்ராபெரி வாங்கி நான் டெய்லி நிறைய சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு உனக்கும் நிறைய கொடுக்குறேன் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. பாட்டி சிரிச்சுட்டு நீ எப்ப பெரிய பொண்ணாயிட்டு ஸ்ட்ராபெரி கடை போடுவேன், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பாட்டி இறந்து போயிட்டாங்க போல. இப்ப யாவ் ரொம்ப பாசமா இருக்கிறத பார்த்ததும் ஷூஹோக்கு பாட்டி ஞாபகம் வந்துருது. நேரா கிளம்புறா. பக்கத்துல போயிட்டு தாய்மாவோட ரூம் கதவை தட்டுறா. போன் கொடுக்குறியா அப்படின்னு அவளும் வந்து கதவை திறந்து போனை கொடுத்துடுறா. அவங்க அம்மாக்கு போன் போட்டுடுறா நம்ம ஷூஹோ. அவங்க அம்மா என்னடி ஆச்சு, நைட் நேரத்துல போன் பண்ணிருக்கான்னு பதறாங்க. அடுத்த நாள் காலை ஆகுது. அவங்க அம்மாவும் ஆன்ட்டியும் போயிட்டு பாட்டியோட கல்லறைக்கு போய் கிளீன் எல்லாம் பண்ணி ஸ்ட்ராபெரி பழம்லாம் வச்சு படைக்கிறாங்க. ஷூஹோ என்ன நினைச்சாலும் தெரியல, அப்படி ஒரு கனவு வந்திருக்கு, அதனால தான் அம்மாவை பார்க்க நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி அடுத்த நாள் காலையில தாய்மா இருக்கால, அவ வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. கீழே பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஷூஹோ பூனைக்கு வந்துட்டு கழுத்துல எல்லாம் துணி கட்டி விட்டு அதுக்கு பொம்மை செஞ்சு அது கூட விளையாடிட்டு இருக்கா. தாய்மாவையும் கூப்பிடுறா. வா, எவ்வளவு நேரம் ரூம்குள்ளேயே இருப்ப, கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட அந்த ஹோட்டலை பார்த்து கூட்டுற ஆண்டி அங்க வந்துடுறாங்க. இந்த பொண்ணு 1 மாசமா இங்க இருக்கு, இன்னைக்குதான் இவ்வளவு முதல்ல தடவையா பாக்குறேன், நாங்க கொஞ்சம் கேக் எல்லாம் செய்ய போறோம், நீங்களும் கூட வாங்க, புதுசா கத்துக்கலாம்ல அப்படின்னு ஷூஹோ நான் வரேன்னு கிளம்பிடுறா. தாய்மா வர மாட்டேங்கிறா. ஆனா அந்த ஆண்டி விடாம தரத்துறன்னு அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம சாமியார் வராரு. பூனை கழுத்துல போய் கயிறெல்லாம் கட்டி கொடுமைப்படுத்துறாங்க பாரு அப்படின்னு அதை கழட்டி விட்டு, இப்ப பாரு அங்கிள் உனக்கு டான்ஸ் ஆடி காட்டுறேன்னு பூனை முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணி அதை என்டர்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு ஆண்டி இருக்காங்க. அவங்க வந்து சீஸ் செய்யறாங்க. சீஸ் செஞ்சு அதுல இருந்து ஏதோ கேக் செய்ய போறாங்களாம். இத பார்த்துட்டு தாய்மா இப்படிதான் செய்வாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் சாப்பிட்டு பாருமா, சூப்பரா இருக்கும், டேஸ்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க. தாய்மாக்கான ஒரு 4 பேர் சேர்ந்து இருந்துட்டாலே ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்குமா, எப்படிரா நம்ம இங்க நிக்க போறோம் அப்படின்னு இவ பதறிக்கிட்டே இருக்கா. ஷூஹோ ஆனா அப்படி இல்ல. உள்ள போயிட்டு இப்ப என்ன பாட்டி செய்ய போறோம்னு கேட்க, முதல்ல நம்ம ரோஸை வச்சு ஜாம் பண்ணணும், அப்புறம் அந்த ஜாமை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கேக் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஷூஹோ ஆல்ரெடி இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சு. இங்க இன்னொரு பக்கம் நானா கிட்ட ஷியா வந்துடுறான். அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஊருக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பத்திரமா போயிட்டு வா, நல்லபடியா போயிட்டு வா, புரியுதா அப்படின்னு அவ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவனுக்கு யாரோ காசு அனுப்புறாங்க. காசு அனுப்புனதுமே இவனும் பதிலுக்கு ஏதோ பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானா பாக்குறா, எப்பவுமே பொறுப்பா இருக்கணும்டா, ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து போன நிறைய பசங்க என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்காங்கன்னு தெரியும்ல, தேவையில்லாம ரவுடித்தனம் பண்ணி கெட்ட வழியில போய் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, நம்ம எப்பவுமே 1க்கு 2 தடவை கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியா அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் யாவ் அவன் தம்பி யுவானை தேடிக்கிட்டு இருக்கான். யுவான் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அங்கிள் கிட்ட போறான். இங்க வரவே இல்லையப்பா யுவான் அப்படின்னு சொல்ல, நம்ம யாவுக்கு அவங்க அப்பா கால் பண்ணிடுறாரு. என்ன ஸ்கூல்ல சேர மாட்டானா, எத்தனை நாளைக்கு உங்க வீட்லயே ரெஸ்ட் எடுக்க போறான், வந்து இவன் இங்க ஸ்கூல்ல திருப்பி ஜாயின் பண்ண சொல்லு, பழைய விஷயத்தெல்லாம் ஸ்கூல்ல எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு சொல்ல, சரி நான் சொல்லி பாக்குறேன், இல்லனா பரவாயில்ல இங்கே பக்கத்துல ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு யாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க யுவான் பார்த்தா ஜாலியா ஒரு குட்டி குதிரை எடுத்துட்டு போயிட்டு குதிரையில இளவரசன் மாதிரி ஊரையே சுத்தி பார்த்துட்டு இருக்கான். ஷூஹோ கேக் செய்ய ஆரம்பிச்சால, ஜாம் எல்லாம் ரெடியா பண்ணி முடிச்சுட்டு அடுத்தடுத்து கேக் செஞ்சுட்டு இருக்காங்க. தைமா பாவம், வந்த பாவத்துக்கு அவளையும் பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. கேக் செஞ்சு பேக் பண்றதுக்கு உள்ள வைக்கிறாங்க. சூப்பர் கியூட்டா கேக் எல்லாம் வருது. ஷூஹோ சாப்பிட்டு பாக்குறா, பிரமாதமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கேக் ஆறுனதுக்கு அப்புறமா பேக் பண்ணி உங்க 2 பேருக்கும் அனுப்பி வைக்கிறேன், நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கும் அனுப்புங்க, புரியுதா அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு ஷூஹோ தாய்மாவை கூட்டிட்டு கிளம்பிடுறா. தாய்மா வீட்டுக்குள்ள போறா, கதவை சாத்துறா. ஒரு ரெஃப்ரிஜரேட்டர்
ரீஃப்ரெஷ் கூட பண்ணாம செருப்ப கூட கழட்டாம நேரா போய் பெட்ல விழுந்துடுறா. இவ்வளவு நேரம் நான் மக்கள் கூட இருக்கவே மாட்டேன், என்ன போய் இருக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் யாவ் மறுபடியும் வீட்டுல இருக்கும் போது யுவான் வந்துடுறான். ஆனா பாட்டி எங்க அப்படின்னு கேட்க, நீ எங்கடா போன இவ்வளவு நேரம், பாட்டி வெளியே போயிருக்காங்க, வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், சிக்கன் செஞ்சிருக்காங்க, நம்ம 2 பேர் தான் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்ல, அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னதுன்னா அப்படின்னு யுவான் ரெடியா உட்காடுறான். ஸ்கூலுக்கு கிளம்பி போற ஐடியா இல்லையா, போன்னு சொல்ல நான் போக மாட்டேன், என்ன பண்ணாலும் போக மாட்டேன், இதுக்கு மேல நான் அனுப்புனா பரவாயில்ல, நான் செத்து போறது கூட ரெடியா இருக்கேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த பக்கமா இவங்களுக்கு ஏதோ கொடுக்கறதுக்காக நம்ம ஷூஹோ வெளியே வந்து நிக்கிறா. அப்பன்னு பார்த்து யாவ் கத்தி வச்சிடுறான். என்னடா வயிறு உனக்கு ஒரு நாள் சரியில்லாம இருந்திருக்கு, அதனால வேற வழியே இல்லாம உன் கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது பேண்ட்லயே பாத்ரூம் போயிட்டு அது பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் அவங்க மறந்துருப்பாங்கடா அப்படின்னு சொல்ல, அதை பத்தி பேசாதன்னு கத்திக்கிட்டே வேகமா நம்ம யுவான் வெளியே வரான். நம்ம ஷூகோ வெளியே நிக்கிறத பாத்துடுறான். அதிர்ச்சியில பொத்துன்னு காலிலே விழுந்துடுறான். அவன் காலை கட்டி பிடிச்சிட்டு நீங்க வெளியே போக கூடாது, நான் விட மாட்டேன்னு கத்திட்டு இருக்கான். ஷூகோ உள்ள வந்து உட்கார்றா, யாவும் உட்கார்ந்துட்டு இருக்கான். யுவான் கதவை சாத்திட்டு நான் வெளியே விட மாட்டேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ஷூகோ பாக்குறா. சொல்ல மாட்டேன்டா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ், அதுவும் இல்லாம நீ இப்ப போக மாட்டேன், டின்னர் சாப்பிட்டு தான் போவேன், என்ன விடுறா, அந்த கேக்க வந்து ஆண்டி கொடுக்க சொன்னாங்க, அதுக்கு தாண்டா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஷூகோ யாவ் 2 பேரும் நல்லா உட்காந்து சிக்கனையும் கேக்கையும் மாறி மாறி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரா இருக்கு, வந்து தொலை, போய் கொஞ்சம் ஒயின் இருக்கு பாரு வெளியே, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவான சொல்றான். யுவான் வேகமா போயிட்டு ஒயின் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அவனும் பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஷூஹோ கிளம்புறான். சாப்பிட்டு முடிச்சிட்டு யாவ் பாக்குறான், உன்னை வீட்டுல வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கா. ஷூஹோ ஆளா வீட்டுக்கு போனதும் யாவோட போட்டோ எல்லாம் எடுத்திருக்கா. அன்னைக்கு டெய்லி அவ போட்டோ எடுப்பால, இருக்கிறதுலே இங்க டீசென்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டோல எழுதி வச்சிருக்கா. ஷூஹோட அம்மா அப்பா வீட்டுக்கு பார்சல் போது பிரிக்கிறாங்க. பார்த்தா அந்த பார்சல்ல கேக் இருக்கு. செம்மையா இருக்கே கேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இன்னும் அவங்க நிறைய திங்ஸ் எல்லாம் கூட அம்மாக்கும் அப்பாக்கும் அமுச்சு வச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா பாக்குறாங்க, சூடு பண்ணி சாப்பிடணுமான்னு தெரியலையேன்னு ஷூஹோட அக்காக்கு போன் பண்றாங்க. இண்டி சூடு பண்ணியா சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கேக்கா, இருமா நான் முதல்ல போய் பாக்குறேன்னு அவங்க அக்கா ஆபீஸ்ல இருக்கா. ஆபீஸ்க்கு தான் ஷூகோவும் அமுச்சு வச்சிருக்கா. வெளியே போய் சாப்பிட இவ டீம்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் நிறைய கேக் போயிருக்கு போல. ஆளுக்கு ஒரு கேக் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு, உங்க சிஸ்டர் பண்ணாங்களா, கலக்கலா இருக்குன்னு ஆளுக்கு பாராட்டுறாங்க. ஏன் தங்கச்சியா, அவளுக்கு அந்த அளவுக்கு திறமலா இல்லையேன்னு யோசிச்சுட்டே அவங்க அக்காவும் உள்ள போயிட்டு இருக்கா. அதே மாதிரியே ஃப்ரெண்டோட அம்மா அப்பாக்கும் ஷூஹோ கேக் அமிச்சிருக்கா. அவங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இங்க இந்த ஷியா இருக்கான்ல, அதான் சிட்டிக்கு போறானே, ஏதோ திருட்டு வேலை பாக்குறான் போல, திருன்னு முழிச்சுட்டே வெளியே வந்துட்டு இருக்கான். நேரா அவங்க அம்மாவோட சீக்ரெட் ரூம்க்கு போயிட்டு லாக்கர் ஓபன் பண்ணி அந்த பர்ஸ்ல ஒரு கார்டு மாதிரி இருக்கு, அந்த கார்டு எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். அவங்க அம்மா வராங்க. ஜீன்ஸ் தேடி இங்க வந்தேம்மா அப்படின்னு போய் சொல்லிட்டு வெளியே நேரா கிளம்பி போயிடுறான். ஏதோ திருட்டு வேலையை சீரியஸா பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஷூஹோவை கூட்டிட்டு போயிட்டு, பாட்டி இங்க பார்ப்பா, அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கேக்குறாங்க. யாவும் போயிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாட்டி இதுக்கு மேல முடியாது, முக்கியமான வேலை இருக்கு, மீதியெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாவ் அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க இந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த யுவானை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யுவான் கதை தெரியுமா உனக்கு அப்படின்னு கிக்கி பிக்கின்னு சொல்லிட்டு சிரிச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கமா யுவான் வரான். நம்மள பத்தி கதை எப்படி வெளியே தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அதுக்கு காரணம் இந்த ஷூஹோவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஷூஹோ அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கான். ஷூஹோ அப்பதான் போனை சர்வீஸ்ல இருந்து வாங்குறா. சரியாய் போன் வருது. உடனே கால் வருது. ஷூஹோ போன் எடுத்து ஹலோ அப்படின்னு கூப்பிடுறா. யுவான் தான், எதுக்கு இந்த கேஸ பத்தி நீ வெளியே சொன்ன, என்ன பத்தி எதுக்கு வெளியே சொன்ன, போய் சொல்லி அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஷூஹோ சிரிச்சுட்டே பில்லு பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா. நேரா யாவுக்கு போன் பண்ணிடுறா. யாவுக்கு போன் நம்பரே தெரியல. யாரு ஷூஹோ, இது ஓ நம்பரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. யுவானோட விஷயம் எப்படி வெளியே போச்சு, நான் சொல்லவே இல்லையேன்னு ஷூஹோ கேட்டுட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. யார் வெளியே சொன்னது, என்னாச்சு, தொடர்ந்து அடுத்தடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.